இந்த ரேகை இப்படி இருந்தால் அவனுக்கு இந்த பிரச்சனை தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. இது அடுத்து வரவனுடைய கை ரேகையை பார்க்குறப்ப உனக்கு இந்த ரேகை இப்படி இருக்கு, உனக்கு இந்த பிரச்சனை கேட்டால் ஆமாங்க அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. கைரேகை என்பது ஹஸ்தம், ரேகைகளுடைய சாஸ்திரம். இதில் ஆனால் காமனாக பயன்படுத்துறது கிரக குறியீடுகள் இல்லைங்களா? அப்போ இந்த கைரேகையில் எது எந்த கிரகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ரேகை ஆயில் ரேகைன்னு சொல்கிறாங்க, ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த ஆயில் ரேகை இங்கே ஆரம்பித்து அப்படியே வந்து இங்கே கட் ஆகணும், இல்லைன்னா இங்கே ஆரம்பித்து ஃபுல்லாக வந்து இங்கே ட்ராப் ஆகும் சரிங்களா? ஒருவேளை இந்த ரேகை ஆரம்பித்து பாதியில் நிற்கிது, இப்போ ஆயில் ரேகை இருக்கணும் எல்லாத்துக்கும், செவ்வாய் ரேகை இருக்கக்கூடாது. அப்போ செவ்வாய் ரேகை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே ஏதோ பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம். இந்த ரேகை இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரேகை கோக்குமாக்கா இருக்கிறவங்களுக்கு, அடிபட்டு இருக்கவங்களுக்கு, விட்டு விட்டா ஓடுறவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டம். இது வந்து குரு. இந்த குரு ரேகையில் ஏதாச்சும் இந்த ரேகை இருந்தால் அவங்க கொஞ்சம் சொல்கிறது, 4 பேருக்கு ஐடியா கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன அவமானங்கள், குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள், சிக்கல்கள். இந்த கைரேகைக்குள்ளே எங்கேயுமே மச்சங்கள் உற்பத்தி ஆகக்கூடாது. நிறைய பேர் கையை திறந்தோடனே வெறும் மச்சமாக இருக்கும். மச்சக்காரண்டா அப்படின்னு சொல்லலாம், சொல்ல முடியாது. யாருக்கு எங்கே மச்சம் இருக்கோ அந்த இடத்துல இப்போ அடி வாங்க போகணும். இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஜோதிடம் பார்க்குற முறையில் நம்ம ஜாதகத்தை வச்சு ஜோதிடம் பார்ப்போம். சில பேர் வந்து இந்த கைரேகை வச்சே வந்து ஜோதிடம் சொல்லக்கூடிய முறைகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கைரேகை முறையில் வந்து ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு இந்த எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ராஜநாடி ஜோதிடர் திரு க. பார்த்திபன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்ங்க. இறை தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பலருக்கும் வந்து அவங்க பிறந்த தேதி தெரியாது, நேரம் தெரியாது. அப்போ வந்து கைரேகை வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கைரேகை வச்சு ஜாதகம் சொல்லக்கூடிய முறைகள் இருக்குது. இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்படி தான் இருக்கும், இவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே இந்த கைரேகை வச்சு பார்க்கக்கூடிய ஜாதக முறை அப்படிங்கிறது உண்மையா? கைரேகை அப்படிங்கிறது சரி. ஆனால் கைரேகை ஜாதகம், கைரேகை ஜோதிடம், இந்த வார்த்தை வந்து அது புரியாததுனால வரக்கூடிய ஜோதிடம் என்பது கிரகங்களை வச்சு மட்டுமே பார்க்குறது. நம்ம பிறக்கிறப்ப காலம் எப்படி இருந்துச்சு, காலத்தை குறிப்பிடக்கூடிய கிரகங்கள் எப்படி இருந்துச்சு, அதை வச்சு பார்க்குறது. கைரேகை என்பது அது தனி, அது பேரே ஹஸ்த சாஸ்திரம்னு சொல்கிறாங்க. அவங்கள ரேகை சாஸ்திரம் அது பேர். அப்போ ரேகை அப்படிங்கிறது கிரகங்களுக்கும் தொடர்பு கிடையாது. இந்த ரேகையில் வந்து சூரியன்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல, எங்கே இருக்காருன்னு தெரியாது. அவங்கவுங்க கையில் அது என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் ரெண்டுக்கும் காமனான குறியீடுகள் என்னென்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜாதகத்தை எடுத்தோடனே நம்ம வந்து சூரியன் உச்சமானா, சூரியன் நீசமானா, சனி உச்சமானா, சனி வக்ரமானா, புதன் வக்ரமானா இப்படின்னு பேசுகிறோம் இல்லைங்களா? இது எல்லாமே வந்து என்னென்னா, அந்த கிரகம் அப்படிங்கிறது வக்ரமாயிட்டு அது முடிஞ்சிருச்சு. இவர் பிறக்கிறப்ப அந்த கிரகங்கள் அங்கே இருந்துச்சு, அதோட அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அந்த கிரகங்களை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த மனிதனுடைய வாழ்க்கையாக புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிடுறோம், பண்ணிட்டு அதை வந்து குறியீடுகளாக மாற்றிடுறோம். அப்போ என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ அந்த கிரகங்கள் இல்லை, இவருடைய வாழ்க்கையை புரிஞ்சு கொள்வதற்கான ஒரு குறியீடு வார்த்தைகள். ஓகேங்களா? அப்போ என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் கூடிய சந்திரன் அப்படிங்கிறது அன்னைக்கு அவர் பிறக்கிறப்ப சந்திரன் எப்படி இருந்தாருன்றதை எழுதிட்டாருன்னே அது என்ன ஆயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. இனிமேல் அங்கே நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னா, சந்திரன் எங்கே இருக்காருன்றது நம்மளுக்கு கவலை இல்லை, அவங்க அம்மாவுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்காருன்னா அவங்க அம்மா எங்கே இருக்கிறாங்க, சூரியன் எங்கே இருக்காங்கன்னா அவங்க அப்பாவை பற்றி என்ன இருக்குது, புதன்னா அவங்க சகோதரி எப்படி இருந்தாங்க, இவங்களுடைய லவ் ஃபெயிலியர் எப்படி இருந்துச்சு, லவ் நல்லா இருந்துச்சா, ஃபெயிலியர் ஆச்சா, பிரேக்கப் ஆச்சா, பேச்சப் ஆயிடுச்சா, அது மாதிரி தகவல். அப்போ என்னென்னா, இங்கே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வெறும் கிரகங்களாக இருந்ததை எழுதுனதோடு மறந்துடுறோம். ஓகேங்களா? அப்போ எழுதுனதுக்கு அப்புறமா அது என்னன்னா குறியீடுகளாக மாறிடுது. இந்த குறியீடுகள் ஓரளவுக்கு நம்மளுடைய லைஃபோட மேட்ச் ஆகி போகிறதுனால அந்த கிரகங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாத்தையும் இது காமன் குறியீடாக மாற்றிடுறோம். இப்போ ஒருவேளை நீங்கள் நியூமராலஜிக்காரங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா 2ஆம் நம்பர்னு வந்திருக்கு கடைசியாக, அப்போ 2ஆம் நம்பர் வந்து சந்திரனுடையது. அப்போ சந்திரனுக்கு என்ன பலன்கள்லாம் நம்ம இங்கே குறியீடுகளுக்கு சொன்னோமோ அதெல்லாம் இவருக்கு என்ன சொல்லுவார், 2ஆம் நம்பருக்கு சொல்லுவார். அப்போ எங்கன்னா, ஒரு மனிதனை பற்றி புரிந்து கொள்வது ஜோதிடம். அந்த ஜோதிடத்தை சார்ந்து ஒரு மனிதனை பற்றி புரிந்து கொள்வதற்கு எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அது எல்லாத்துக்கும் காமனான கோடுவேடுகளை கொண்டு வராங்க, குறியீடுகள். அப்போ நீங்கள் என்ன துறை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, இப்போ பேரை வைக்கிறோம், பேருக்கு கிரகங்களை போடுறது, நம்பரை போட்டு கிரகங்கள் போடுறது. இப்போ நான் இந்த கலர் சட்டை போட்டிருக்கேன்னா இதுக்கு என்ன கிரகம்னு வைக்கிறது. அப்போ என்னென்னா, கிரகம்னு கொண்டு வந்தோடனே கிரகத்துக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியும், கிரகத்துக்கான கோடுவேடு தெரியும். அப்போ இந்த இடத்துல சனி வந்தால் என்ன பலன் சொல்லணும், குரு வந்தால் என்ன பலன் சொல்லணும், நம்மளுக்கு பழகினதுக்கப்புறமா இப்போ நம்ம எந்த துறைகளுக்குள்ளே போனாலும் அதில் வரக்கூடிய பலன்களை என்ன பண்ணுறோன்னா இந்த கோடுவேடுக்குள்ளே கொண்டு வந்து அடைக்கிறோம். அப்போ எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சூரியன் அப்படின்ற கிரகம் அப்பாவை குறிக்குமோ, அப்போ கைரேகைக்குள்ளே சூரியன் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை இல்லைங்களா? அப்போ இந்த கைரேகை அப்படிங்கிறது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இது கைரேகையில் நிறைய மெத்தட் இருக்குது.
இப்போ நம்மளுக்கு இந்த சிதம்பரம் பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் அங்கே போய் நீங்கள் வந்து கட்ட விரல் ரேகை தான் பயன்படுத்துவாங்க. ஏன் கட்ட விரல் ரேகை வாங்குறாங்கன்னா கட்ட விரல் ரேகை எப்பவுமே மாறாது. ஓகேங்களா, மீதி எல்லா ரேகையும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு நீங்கள் கவர்மெண்டோட இதுலையுமே நம்ம அந்த கட்ட விரல் மொத்தம் 5 விரலையும் வைக்கிறோம். 4 பிரிண்ட் வைக்கிறோம். கட்ட விரல் பெருசாக அவ்வளோ மாறவே மாறாது. அது மட்டும் இல்லாமல் கட்ட விரலில் நிறைய தகவல்கள் இருக்கும்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. இது மொத்தமே 11 ரேகைகள் தான் இருக்குது கட்ட விரலில். நான் இதுக்குள்ளே நிறைய ரேகைகள் இருக்குது. கட்ட விரலில் 11 ஐட்டங்கள் தான் இருக்குது. அது என்னன்னா மேடு மாதிரி இருக்கும். மேடு மேடா வரிசையாக மேடா அது வந்து மேருன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி தானியம் ஒரு சின்னதாக இப்படி ஒரு முட்டை போட்டு அதுக்கு மேலே அடுத்தடுத்தது அப்படி போய் அது வந்து தானிய ரேகைன்னு சொல்கிறாங்க. சுழியாக இருக்கும். சுழி வந்து நடுவில் ஓம் போட்டு சுழி வந்த மாதிரி இருக்கும். சிலது வந்து கட்டமாக ஆரம்பித்து அது அப்படியே வட்டமாக மாறும். சிலது வட்டமாக மாறி கொஞ்ச நேரம் போக போக அப்படி முக்கோணமாக மாறும். சிலது 3 ரேகைகள் ஆரம்பித்து முக்கோணமாக ஆரம்பித்து அப்படியே சுற்றி வட்டமாக மாறும். இது மாதிரி ரேகைகளில் 11 வகையான ரேகைகள் இருக்குது. இந்த 11 ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம், இல்லைன்னா 2-3 மிக்ஸ் ஆகிருக்கலாம், இல்லைன்னா தானிய ரேகை வந்து அப்படி சுழலாக மாறி இருக்கலாம். இது மாறுறப்ப அந்த சுழலை சுற்றி எத்தனை புள்ளிகள் வருது இந்த மாதிரி கால்குலேஷன் எடுத்துகிட்டு என்ன செய்வாங்கன்னா உங்களுடைய ஓலைகளை எடுப்பாங்க. அது எப்படி படிப்பாங்கன்னா இந்த ரேகையை இருந்தால் இந்த மாதிரி குணம் இருக்குது, இந்த ரேகை உடையவங்க செல்வ செழிப்பாக இருப்பாங்க, ரொம்ப கண்ணியமானவங்க, நாணயமானவங்க, கருணை மிக்கவங்கன்னு படிச்சுட்டு இதை வந்து எப்படின்றத அடுத்து உங்களுடைய வாழ்க்கையை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இப்போ காகபோஞ்சனரோ அகத்தியரோ திருமூலரோ யாரோ எழுதியிருக்காங்கன்னா அதுக்காக சில சாட்சியங்களை அகத்தியர் சொல்லி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடி காக்கா கீக்கு கூக்கூவில் உங்களுடைய தந்தையாருடைய அப்பானுடைய பேர் ஆரம்பிக்கும். 6 எழுத்து பேராக இருக்கும். 2வது எழுத்துல புள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆமாம், நீங்கள் ஆரம்பித்து யோசிச்சுட்டு இல்லையே அப்படின்றப்ப இது உங்கள் ஓலை இல்லை அப்படின்னு எடுத்துருவாங்க. இந்த ஜாதகர் வந்து 2 சகோதரனுடன் பிறந்திருக்கணும் அகத்தியர் சொல்றாரு. சரி, இல்லைங்க எனக்கு சகோதரனே இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்போ இதுவும் உங்க ஓலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாற்றி படிச்சு கடைசியா எல்லாத்தையும் ஒரு கலெக்டிவா எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியா படிப்பாங்க இல்லைங்களா. படிக்கிற ஓலையில நீங்க நினைக்கிறதெல்லாம் ஓகே, ஆமா கூட பிறந்தவங்க இத்தனை, அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன, உங்க பையனுக்கு இத்தனை வயசு ஆகிறப்ப இந்த ஓலையை படிக்க வந்திருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்போ சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து என்னன்றதுலாம் அது அவங்களுக்கு தான் வெளிச்சம், பார்க்குறவங்களுக்கு தான் வெளிச்சம். அது உண்மை இல்லை, அது தேவையில்லை. ஓகேங்களா, அது என்னமோ ஒன்று, ஏன்னா மக்கள் நம்பி போகிறாங்க. அது உண்மையாவோ உண்மை இல்லையோ யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒரு சில பேர் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் எனக்கு அது ஒத்து வரும். இவங்க எவ்வளோ டீட்டெயில் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இவங்க இன்னோசென்ட்டாக டீட்டெயிலுக்கு நிறைய பேர் நான் ஒன்றுமே சொல்லலைன்னு வாங்க, ஒன்றும் சொல்லணும்னு அவசியம். நேரடியாக அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அமாவாசைக்கு முன்னால் பிறந்தீங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அமாவாசைனா கூட தெரியாது, 20 தேதிக்கு அடுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் 20 தேதிக்கு அடுத்து இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அடுத்து ஒரு 5 ஓலை 6 ஓலை தள்ளி 20 தேதிக்கு முன்னால் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்னென்னா 20 தேதிக்கு அப்புறமா பிறந்தோன்றதை சொன்னதை மறந்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் போய் அங்கே க்யூரியாசிட்டியில் உட்காந்துருப்பீங்க, இவர் என்ன சொல்ல போகிறாரு நம்மளோட வாழ்க்கையை பற்றின்னு. கான்சியஸெல்லாம் இருக்க முடியாது. அப்போ ஒரு 10 ஓலை தாண்டி சொல்லுவார் 20க்கு முன்னால் பிறந்திருக்கீங்கன்னு. 20க்கு முன்னால்னா ஆமாங்கன்னு நீங்கள் யோசிச்சுட்டு ஆமாங்கன்னு சொல்லுவீங்க. 10 12ன்னு வருது அப்படின்வாங்க, இல்லைன்னு சொல்லுவீங்க, தூக்கி கீழே போட்டுருவாரு. அப்புறம் ஒரு 15வது ஓல்ல அதை திருப்பி அதை அப்படியே கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுவாரு. அழகாக கொண்டு வந்து அவங்களுக்கு தொழில் நேக்கு இல்லைங்களா. இது சரின்னு சொல்ல விரும்பல, தப்புன்னு சொல்ல விரும்பல. தேடி போகிறவங்களுக்கு அது நம்பிக்கை தான் மேட்ரு. ஓகேங்களா, இது வந்து ஓலையில் வச்சு உங்களுடைய இந்த கைரேகைக்கு ஏற்கனவே இருந்த ஏதோ ஒரு சித்தர்கள் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை நான் படித்து சொல்கிறேன்ற துறை. இது வந்து படிக்கிறவங்களுடைய திறமையை பொறுத்து உங்களுக்கு சரியாக அமையும். நான் சொல்கிறது அது இல்லை. இது கட்ட விரல் ரேகை மட்டும் இல்லாமல் மொத்த உள்ளங்கை ரேகையை சொல்கிறது. இப்போ உள்ளங்கை வந்து நம்ம பிறக்கிறப்ப மடச்சு உட்காந்துருக்கிறதுனால வருது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்தாலும் ரேகைகள் ஒன்றா இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு மனிதனும் எல்லாருக்கும் மூக்கு ஒன்றா இருக்குது, கண்ணு ஒன்றா இருக்குது, ஆனால் ரேகைகள் ஒன்றாவே இருக்கிறது இல்லை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்னஸாக இருக்குன்றப்ப இந்த ரேகைகளில் சில ரேகைகள் ஒன்று சொன்ன மாதிரி நடக்குது. இப்போ எப்படி வந்து ஒரு ஜாதத்தில் குருவும் சனியும் சேர்ந்துருந்தா இந்த பலன் இருக்குன்னு சொல்கிறோம். 500 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவனுக்கும் அதே பலன் இருக்குது, இப்போ பிறந்தவனுக்கு அதே பலன் வருது அப்படின்றப்ப இது வந்து இந்த இதனால தான் வருது. ஒருவேளை இப்படி இருக்கிறதுனால தான் இந்த குணம் இருக்குன்றப்ப நம்ம என்ன செய்யணும், இனிமேல் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் குரு சனி இருந்தால் இப்படி தான் அவன் இருப்பான்னு நம்ம பலன் சொல்கிறோம். இப்போ குரு சனி அப்படி இருந்தால் இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஆனால் இப்படி இருக்கிறப்ப அப்படி இருக்குன்றப்ப அதுதான் அடுத்தும் வருன்ற அனுமானம் தான். அப்போ இது மாதிரி நிறைய காம்பினேஷன் எடுத்து நம்ம ஒரு உறுதிப்படுத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா. அது மாதிரி கைரேகைகள்லையும் இதே மாதிரி உறுதிப்படுத்தி வச்சுருக்குறாங்க. அப்போ இந்த ரேகை
இப்படி இருந்தால் அவனுக்கு இந்த பிரச்சனை தான் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. இது அடுத்து வரவனுடைய கைரேகையை பார்க்குறப்ப உனக்கு இந்த ரேகை இப்படி இருக்கு, உனக்கு இந்த பிரச்சனை கேட்டால் ஆமாங்க அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்கிறான். அப்போ எப்படி ஜோசியம்ங்கிறது வந்து அனுபவத்தின் அடிப்படையில் டேட்டாவை எடுத்து வச்சுக்கோ, அதே மாதிரி கைரேகை என்பதும். அப்போ கைரேகை என்பது ஹஸ்தம், ரேகைகளுடைய சாஸ்திரம். இதில் ஆனால் காமனாக பயன்படுத்துறது கிரக குறியீடுகள் இல்லைங்களா. அப்போ இந்த கைரேகையில் எது எந்த கிரகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா சிம்பிள். இப்போ கைரேகைகளை பேசிக்காக ஒன்று சொல்கிறேன், சில ரேகைகள் இருக்கணும், அந்த ரேகை இல்லாமல் போனால் பிரச்சனை. ஓகேங்களா. அந்த ரேகை என்ன ரேகையோ, இப்போ ஒருவேளை சனி ரேகைன்னு வச்சுக்கோங்களேன். சனிங்கிறது தொழில்ன்றது ஜோசியத்துக்காரங்களை எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா இந்த வீடியோ ஜோசிக்காரங்க பார்க்கலாம், கைரேகை தெரியாதவங்க பார்க்கலாம். இந்த வீடியோ முடிக்கிறப்ப அவங்க கொஞ்சம் கற்றுக்கணும் இல்லைங்களா. அப்போ சூரிய ரேகை அப்படிங்கிறது எது, அப்போ சூரிய ரேகை இருக்குமா இருக்காதா, அப்படி இருந்தால் என்ன பிரச்சனை வரும், அப்படி இல்லாட்டினா என்ன பிரச்சனை வரும். ஆயில் ரேகைங்கிறாங்களா, ஆயில் ரேகை கம்மியாக இருந்தால் செத்து போயிடுவானா அப்படின்ற. அப்போ என்னன்னா காமனாக இந்த கைக்குள்ளே என்னென்ன, அப்போ 7, 8, 9 கிரகங்கள் பயன்படுத்தணும் இல்லைங்களா. அப்போ 9 குறியீடுல தான் நம்ம பயன்படுத்துகிறோம் பலன் சொல்லுறதுக்கு. அதே 9 விஷயத்துக்கு இது என்ன பண்ணால் அந்த கைக்குள்ளே அடக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து சுக்கிர விரல், இது வந்து குரு விரல், இது வந்து சனி விரல், இது சூரிய விரல், இது புதன் விரல். ஓகேங்களா. இந்த 5 விரல்கள், சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் விரல்கள் கிடையாது சரிங்களா. அப்போ அதுக்கு மேடுகள் மட்டும் இருக்குது. அப்போ இந்த சுக்கிர விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு வந்து சுக்கிர மேடு, குரு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு வந்து குரு மேடு, சனி விரலுக்கு கீழே இருக்கக்கூடியது சனி மேடு, இது வந்து சூரிய மேடு, புதனுக்கு கீழே இருக்குது புதன் மேடு. இதுக்கு புதன் மேடுக்கு கீழே இந்த லைன் ஆரம்பிக்குது இல்லைங்களா, இதுக்கு அப்படியே கீழே வந்துட்டு அது சந்திரமேடு. சந்திரமேடுக்கும் புதன் மேட்டுக்கும் இடையில இருக்கிறது செவ்வாய். அப்போ மொத்தத்துக்கு மட்டமாக இருக்கிறது எல்லாமே செவ்வாய், நடுவில் இருக்கிறது செவ்வாய் மேல் செவ்வாய் கீழ், இது செவ்வாய் சமவெளின்னு வெளின்னு சொல்கிறாங்க. இந்த செவ்வாய்க்கு கீழே இருக்கிறது ராகு, இந்த கங்கண ரேகைக்கு பக்கத்தில் இருக்கிறது கேது, இது பேர் கங்கண ரேகைன்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் சப்ஜெக்ட், வேற எதையுமே நீங்கள் வேற எதையுமே பார்க்க தேவையில்லை, சிம்பிள். இப்போ என்னன்னா இந்த ஜாதகத்தில் இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா, இந்த சுக்கிர இதை தொட்டு எல்லாத்துக்கும் இந்த ரேகை இருக்கும். இந்த ரேகை ஆயில் ரேகைன்னு சொல்கிறாங்க, ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அந்த ஆயில் ரேகை இங்கே ஆரம்பிச்சு அப்படியே வந்து இங்கே கட் ஆகணும், இல்லைன்னா இங்கே ஆரம்பிச்சு ஃபுல்லாக வந்து இங்கே ட்ராப் ஆகும் சரிங்களா. ஒருவேளை இந்த ரேகை ஆரம்பித்து பாதியில் நிற்கிது, இல்லைன்னா இந்த பக்கமாக போக வேண்டிய ரேகை தப்பாக வந்துட்டோமேன்னு சொல்லி ரிவர்ஸ் எடுத்து இந்த பக்கமாக ஓடுது, கட் ஆகுது, பிரேக் ஆகுது, வளைஞ்சு போகுது, இல்லைன்னா கொண்டு போய் எங்கேயாச்சும் கோர்த்துக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆகின்னு இன்னொரு ரேகை கீழே ஓடுது. இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் இது ஆயிலை குறிக்கிறதுல வாழ்க்கையை குறிக்கிறது. வாழ்க்கைன்னா என்னதுன்னா லைஃப் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவு, சந்ததி விருத்தி. இந்த லைன் யாருக்கெல்லாம் அடி வாங்கியிருக்கோ அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் சரி இருக்காது. சிம்பிள். நீங்க வந்து போய் உட்கார்ந்து உயிருக்கு கண்டம் அந்த மாதிரி கிடையாது. இது இல்ல, இது பாதி வந்து இங்க தான் இருக்கும், ஒரு இன்ச் தான் வளர்ந்துருக்கும். அவன்லாம் பாவம் ரொம்ப வருஷம் உயிரோட இருப்பான், 95 வயசு இருப்பான், ஃபுல்லா வளர்ந்து அழகா பள்ளமா வெட்டிருப்பாங்க. ஆயுள் ரேகைனால இந்த உயிரை தான் வந்து அப்படி இல்ல, ஆயுள் லைஃப் லைன் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. லைஃப் லைனை அப்படியே ஆயுள் ரேகைன்னு மாத்திருக்காங்க. அது வந்து வாழ்க்கை ரேகைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வாழ்க்கை ரேகைன்னு வச்சுக்கிட்டோம்னா இது சரியாக ஓடுச்சுன்னா அவனுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஒருவேளை இது பாதியில் நிற்குது, வெட்டி இருக்குது, ஒரு ரேகை போயிட்டு இருக்கும்போது பாதியில் கட்டாயி இன்னொரு ரேகை ஓடுது, இந்த ரேகையும் இன்னொரு ரேகையும் மேலே ஏறிக்கிட்டு ஓடி கோக்குமாக்கா ஓடுது, அந்த ரேகையில் இடையில வெட்டு, தழும்பு, புள்ளி, கருப்பு எது இருந்தாலும் அந்த ரேகை எப்படி இருக்கணும்னா ஒரு பென்சில் எடுத்து அழகாக போட்டு விட்டு யாரும் அந்த இடத்த டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைஃப் டிஸ்டர்ப் இல்லாமல் போயிருக்கணும். அதில் எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் வாழ்க்கை கோக்குமாக்கா போக போகுதுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஆயில் ரேகைன்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா சுக்கிரமேட்டை சுற்றி இருக்கக்கூடிய ரேகை. இதுக்கு உள்ள ஒரு சின்ன ரேகை நைஸாக ஒன்று ஓடும், அதை ஒட்டியே, அது வந்து செவ்வாய் ரேகை. ஏன்னா இது வந்து கீழ் செவ்வாயிலேருந்து ஆரம்பிக்கிறது. இது வந்து கடன்களையும், எப்படி செவ்வாய் ஒரு ஜாதத்தில் பவர் ஆச்சுன்னா டேமேஜ் ஆச்சுன்னா கடனையோ, பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு உள்ள பிரச்சனையோ, நோய்களையோ கொடுக்குது. அதே மாதிரி இந்த செவ்வாய் ரேகை தென்பட்டாலே அந்த இது ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ ஆயில் ரேகை இருக்கணும் எல்லாத்துக்கும், செவ்வாய் ரேகை இருக்கக்கூடாது. அப்போ செவ்வாய் ரேகை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அங்கே ஏதோ பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம். அந்த செவ்வாய் ரேகைக்கு உள்ள இன்னொரு ரேகை ஓடும், அது வந்து சுக்கிர ரேகை, அது வந்து செல்வாக்கு ரேகைன்னு சொல்கிறாங்க. இந்த ஆயில் ரேகை மட்டும்தான் இருக்கணும், மீதி 2 ரேகை இருக்கக்கூடாது யாருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான பிரச்சனை ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ இதுக்கு அடுத்து இன்னொரு ரேகை உள்ளே இறங்கும், அது வந்து புத்தி ரேகைன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இன்டெலிஜென்ட் எப்படி, நம்ம எப்படி இந்த சமூகத்தை அணுகிறோம், நம்மளுடைய சாதுரியம், புத்தி சாதுரியம் சொல்ல இந்த சாதுரியம் எப்படி, இவர் எப்படி இந்த சமூகத்தை அணுகி எப்படி இதில் சக்ஸஸ் பண்ண போகிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக இந்த புத்தி ரேகை சொல்லுது. இந்த புத்தி ரேகை கம்மியாவோ வளைஞ்சு மேலே ஏறியோ ஏன்னா கோக்குமாக்கா போய் எங்கேயும் இடிச்சிருந்துச்சுன்னா இவருடைய புத்திசாலித்தனம் எங்கேயாச்சும் அடி வாங்கும். இந்த ரேகை வந்து இருதய ரேகைன்னு சொல்கிறாங்க. இருதயம் அப்படின்னா வந்து ஹார்ட் அப்படின்னா உள்ளம்னு வச்சுக்கலாம். உடனே என்ன செய்யணும், உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும், ஹார்ட்டில் ஓட்ட விழுகும், ஹார்ட்டில் ஆப்ரேஷன், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை.
இருதய மனோதிடம் ஆட்டிடியூடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த லைன் அப்படியே சூப்பராக அழகாக இங்கே ஆரம்பிச்சு என்னன்னா இந்த இந்த விரலுக்கு கீழே போய் அழகாக அப்படி கோடு போட்டு அப்படி தள்ளி விட்ட மாதிரி முடிஞ்சிடணும். அது பள்ளமாக போய் விழுகலாம், எங்கேயாச்சும் பண்ணிக்கலாம். இது வந்து இருந்தாலே கொஞ்சம் ஆட்டிடியூடான ஆள். இதில் பிரேக்கு அடிச்சல் உடச்சல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டிடியூட் இல்லை, விடாப்பிடியாக எதையாச்சும் ஒன்று போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஆள் அடுத்தவங்களேன்னு அர்த்தம். அப்போ இந்த 3 ரேகையும் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். என்ன ரேகைனா ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை. அதுக்கப்புறம் இந்த விரல் வந்து சனி விரல். இதுக்கு நேராக கீழே இங்கேருந்து ஆரம்பித்து அந்த சனி விரலை நோக்கி ஒரு ரேகை ஓடும். அது வந்து விதி ரேகைன்னு சொல்கிறாங்க. கர்மா ரேகை, சனி ரேகை, தனரேகைன்னு சொல்கிறதுலாம் இந்த ரேகை தான். அப்போ ஒருத்தனுக்கு இந்த ரேகை இங்கேருந்து ஆரம்பிச்சு கீழேருந்து ஆரம்பித்து நேராக ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி அழகாக இருந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே கடைசி வரைக்கும் ஜாலியாக சந்தோஷமாக வருமானத்தோடு போயிடும். நிறைய பேருக்கு அது இல்லாமே இருக்கும். சரிங்களா, நிறைய பேருக்கு ஆரம்பித்து பாதியில் ஆரம்பித்து எங்கெங்கேயோ போய் அதுக்கப்புறம் போய் எங்கேயாச்சும் வர்றதுக்காங்க. இந்த மாதிரி ரேகைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலேறி வந்துடுவாங்க. இந்த ரேகையை இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரேகை கோக்குமாக்காக இருக்கிறவங்களுக்கு, அடிபட்டு இருக்கவங்களுக்கு, விட்டுவிட்டாக ஓடுறவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக வாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டங்கள் தொழில் இல்லை. ஒருத்தருக்கு இங்கேருந்தே ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அவர் பிறக்கிறப்பே ஜாலியாக இருப்பார், எங்கேயாச்சும் போனால் தலைவனாகவே போயிடுவார், அப்படியே ஜாலியாகவே லைஃப் போயிடும்னு சொல்ல வேண்டியதான். அப்போ சனி பவரானா ஒரு ஜாதத்தில் சனி பவரானா அப்போ நம்ம என்னென்னா கைரேகையும் எடுத்து வச்சுக்கலாம், ஜாதத்தை எடுத்து வச்சுக்கலாம், ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். அப்போ இந்த சனி ரேகைக்கு நேராக ஓடுச்சுன்னா அங்கே சனி வலுவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த ரேகை இந்த வரல சூரிய விரல்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த சூரிய விரலுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு கோடு வந்துச்சுன்னா அது சூரிய ரேகை. இந்த சூரிய ரேகை இருக்கிறவங்களுக்கு சூரியன் அதிகாரமாக இருக்குது. அப்போ சூரியன் பவரானா இவங்களுக்கு அரசு வேலை, சொந்த தொழில் செய்கிறது, அப்பாவுடைய அன்புகள் கிடைக்காம போகிறதெல்லாம் இருக்கும். இது வந்து புதன் ரேகை. இந்த இதுக்கு நேராக ஒரு கோடு இருந்துச்சுன்னா இவங்களுடைய ஆரோக்கியத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மனோதிடத்தை சொல்கிறாங்க. அப்புறமா வந்து இவங்க எப்படி சமூகத்தை புத்திசாலித்தனமாக அணுக போகிறாங்க, எல்லாத்துலேயும் எப்படி அன்பாக பழக போகிறாங்கன்றதை சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு புதன் எப்படி இருக்கோ அப்படி. இது வந்து குரு ரேகை. இதுக்கு நேராக ஒரு லைன் வருது குரு ரேகை. இந்த இடத்துல ஒரு கோடு வரும், இப்படி ஒரு கோடு வரும். இது சாலமன் ரேகைலாம் சொல்கிறாங்க. இது வந்து உங்களுடைய தான் அப்படிங்கக்கூடிய உணர்வு. இது வந்து புதன். இது வந்து கல்வி, காதல், இது எல்லாத்தையுமே சொல்கிறது. அடுத்து இது வந்து குரு. இந்த குரு ரேகையில் ஏதாச்சும் இந்த ரேகை இருந்தால் அவங்க கொஞ்சம் சொல்கிறது, 4 பேருக்கு ஐடியா கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன அவமானங்கள், குழந்தை பிறப்பு சம்மந்தமான விஷயங்கள், சிக்கல்கள் இருக்குன்றதை சொல்கிறோம். அப்போ எப்படி ஜோசியத்தை நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அதே தான் கைரேகைலையும். இல்லைன்னா கோடு வேடு தானே, நம்ம கிரகங்களுடைய கோடு வேடு. நீங்கள் வந்து வேறு ஒன்றும் இல்லை, கூகுளில் வந்து சூரியனுடைய காரகங்கள்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே இந்த ரேகைக்கு கீழே, இந்த விரலுக்கு கீழே வரக்கூடிய ரேகைகள் செய்யக்கூடிய வேலை. ஒருவேளை அந்த ரேகை அழகாக ஒரு சின்ன நைஸ் கோடு இருக்குன்னா அது நல்ல விஷயம்தான். அது உங்களுக்கு ஏதோ பவர்ஃபுல் ஆகிடுச்சு, நல்லது செய்ய போகுதுன்னு அர்த்தம். கசமுசன் இருக்குது, அடி வாங்கியிருக்கு, புள்ளி இருக்குது, மச்சம் இருக்குது, மாதிரினா பஞ்சாயத்தாக போகுதுன்னு அர்த்தம். ஆனால் எந்த ரேகையும் அழகாக பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சில கை ரேகை எடுத்து வச்சோம்னா நல்லா மண்வெட்டியை போட்டு 4 குத்து விட்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது ரொம்ப கேவலமாக இருக்கும். அந்த மாதிரி கேவலமாக இருக்கும். ஓகேங்களா, அப்படி கேவலமாக இருக்கக்கூடாது ரேகை. அழகாக ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கணும். எந்த ரேகையாக இருந்தாலும் ஆரம்பிச்ச இடத்துலேருந்து முடிகிறப்ப ஒரு நீட்டாக முடிஞ்சிடணும். ப்ரெஷ் வரைஞ்சிட்டு இருக்கும்போது எவனாச்சும் கை தட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இறைவன் உட்காந்து அழகாக வரைகிறப்ப எவனாச்சும் பக்கத்தில் வந்து தட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க நம்ம வாழ்க்கை. அது மாதிரி தான். அப்போ என்னென்னா எல்லா ரேகைகளும் அழகாக இருக்கணும். நான் சொன்ன இந்த ஆயுள் ரேகை, இருதய ரேகை, புத்தி ரேகை, இந்த 3ம் அவசியம். விதி ரேகை கொஞ்சம் அவசியம். விதி ரேகை இருந்தால் ஆரம்பத்துலேருந்தே சின்ன பிள்ளைலேருந்து கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக வந்துடுவார். கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த தன்னுடைய வாழ்க்கையை புனரமைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவார், ஆனால் டெவலப் ஆகி வந்துடுவார். அப்போ இந்த 4 ரேகையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மீதி ரேகைகள் இல்லாமல் இருப்பது சிறப்பு. இல்லாமல் இருந்தால் அது உங்களுக்கு தொல்லை இல்லாமல் வாழ்ந்துடலாம். இருந்துச்சுன்னா அழகாக இருக்கணும். அடி வாங்கி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த விஷயத்தில் போய் மாட்டிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த ரேகையில் தான் இந்த இடத்துல இருக்குது சந்திர ரேகை. இந்த இடத்துல இப்படி ஒரு கோடோ, இங்கேருந்து ஆரம்பிச்சு வரதோ, இங்கேருந்து ஆரம்பிச்சு போகிறதோ, எப்படி வந்தாலும் இந்த இடத்துல இந்த சந்திரமேட்டில் ஏதாச்சும் ஒரு கோடு இருந்துச்சுன்னா அது வந்து சந்திரன் பவராக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்குலாம் சந்திர ரேகை இருக்கும். மீடியாவில் இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லைன் மேலே ஏறும். நிறைய பேருக்கு இந்த மீடியா இருக்கவங்க இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ரேகை ஏறும், இந்த இடத்துல கோடு விழுகும், எல்லாம் நடக்கும். இது எல்லாமே மீடியாவிலேருந்து இருக்கிறோம். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு கோடு விழுந்துடும். ஓகேங்களா, சந்திரன் தான் மீடியா. அப்போ இந்த இடத்துல ஒரு கோடு இருக்குது அப்படின்னா அவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒரு கோடு இருக்குன்னா அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்பால் முன்னேறி வர அர்த்தம். இந்த இடத்துல ஒரு கோடு இருந்துச்சுன்னா ஏஜென்சிஸ் அட்வைஸ் கொடுக்குறது சம்மந்தமாக பிஸ்னஸ். இந்த இடத்துல ஒரு லைன் இருந்துச்சுன்னா அவங்க மெடிக்கல் டாக்குமெண்டேஷன் தொழில் பண்ணுறாங்க அர்த்தம். இந்த இடத்துல ஒரு லைன் இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல ஒரு லைன் இருந்துச்சுன்னா, இங்கே ஒரு லைன் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து மீடியா, பேங்கிங் இதுக்குள்ளலாம் இருக்காங்கன்னு அர்த்தம். சுக்கரனுடைய தன்மை. அப்போ சிம்பிள். அப்போ எப்படி ஜாதத்தை ஹேண்டில் பண்ணுறோமோ அதே. அப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு ரேகை போகுது, இந்த இடத்துலேருந்து ஒரு ரேகை இப்படி இறங்குதுன்னா அதெல்லாம் செவ்வாயுடைய ரேகைகள். கொஞ்சம் காசு பண விஷயத்தில் மாட்டிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். எப்படி நம்ம நார்மலாக அழகாக இருந்தால் சொல்கிறோம். இப்போ வந்து ஜோசியத்தில் எப்படி வேறு மாதிரி கோடீஸ்வர ஜாதகம், அதிர்ஷ்ட ஜாதகம், லட்சாதிபதி ஜாதகம், அப்படி எப்படி நம்ம ஜோசிகாரங்க போடுறாங்களோ அதே மாதிரி கோடீஸ்வர கை, லட்சாதிபதி கை, அதிர்ஷ்ட கைன்னு சொல்லி ஜோசிகாரங்க போட்டே இருப்பாங்க. உடுக்கை குறி, இன்ட்டு குறி, சங்கு குறி,
ஈட்டிக்குறி திரிசூலக்குறியெல்லாம் இருந்துச்சுன்னா அது யோகம் கிகம்னுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரேகை அழகாக இருக்கணும். அதில் ஏதாச்சும் உடுக்க கிடுக்க எது வந்தாலும் பஞ்சாயத்து தான். சங்கு வந்தாலும் பஞ்சாயத்து தான். பிரமிடு குறின்னு சொல்லுவாங்க. மச்ச ரேகைன்னு சொல்லுவாங்க, மீன் மாதிரி. தானிய ரேகை, இந்த ரேகையிலே தானியம் இருக்கும். தீவுக்குறி வரும். அதாவது வந்து நம்ம ஒரு நூலில் கோர்த்து மாலை மாதிரி கோர்த்து அது மாதிரி அழகாக ஒரு ரேகா கோடு மாதிரி இல்லாமல் வட்டமாக இருக்கும். பற்சக்கர ரேகைன்னு இருக்குது. பல்லு எப்படி இருக்கும்? ஆக்சால சா மாதிரியே இருக்கும். அது மாதிரி கோடு கூட விட்டு ஏதோ வெட்டி விட்ட மாதிரி பள்ளமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சில ரேகைகள் வந்து மேடாகி ஒன்று ஆரம்பிக்கும். ஒரு ரேகை இப்படி வந்துட்டு பிட்டாகிட்டு இன்னொரு ரேகை சைடில் ஒட்ட வச்ச மாதிரி ஒட்டு போட்ட மாதிரி, இந்த மாதிரி நிறைய ரேகைகளில் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குங்க. மொத்தம் வந்து 240 ரேகைகளை சொல்கிறாங்க. அவங்களுடைய அதாவது வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு பார்க்குறப்ப ஒரு ஈட்டி மாதிரி இருக்குது, ஈட்டி ரேகை. மீன் மாதிரி இருக்குது, மச்ச ரேகை. உடுக்க மாதிரி இருக்குது, டமார ரேகை. அப்படி ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. பலன்கள் ஒன்று சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்கிறாங்கன்னா, யூனிக்காக. இப்போ எல்லாருக்கும் இது இருக்குன்னா அது சாதாரண ரேகை. யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அது வந்து யூனிக்கான ரேகை, அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம எடுத்துக்க தேவை. நம்ம வேறு மாதிரி யோசிப்போமே. எல்லாத்துக்கும் நார்மலாக இருக்குது, ஒருத்தனுக்கு மட்டும் நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனுக்கு அந்த ரேகை இருக்கலாம்ல. அப்போ அதிர்ஷ்டம்ன்றதை அவங்க சொன்னாலும் கூட இது மாதிரி ரேகைகள் இருப்பது துரதிர்ஷ்டத்தையும் குறிக்குது. ஏதோ ஒரு பஞ்சாயத்து வாழ்க்கையில் இருக்குன்றதை நம்ம இண்டிகேட் பண்ணுது அது ஜாதகம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ கைரேகை. அப்போ கைரேகை சாதாரணமாக இருக்கணும். அதில் ஏதாச்சும் உடுக்க கிடுக்க அவங்க எதெல்லாம் பாசிட்டிவ்னு சொல்கிறாங்களோ அந்த ரேகைகள் உங்கள் கையில் கிடச்சுன்னா அது நெகட்டிவாக கூட முடியலாம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா, இந்த கைரேகைக்குள்ளே எங்கேயுமே மச்சங்கள் உற்பத்தி ஆகக்கூடாது. நிறைய பேர் கையை திறந்தோடனே வெறும் மச்சமாக இருக்கும். மச்சக்காரண்டா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. யாருக்கு எங்கே மச்சம் இருக்கோ அந்த இடத்துல அடி வாங்க போகுதுன்னு அர்த்தம். சிலருக்கு மச்சம் இயற்கையாக உருவாகும், சிலருக்கு சின்ன வயசுலேருந்தே மச்சம் இருக்கும். இப்போ இந்த விரலை வந்து சூரிய விரல்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த சூரிய விரலில் யாருக்காச்சும் ஒரு இடத்துல மச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மச்சம் வந்து சின்ன வயசுலேயே உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா, சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவுடைய அன்பு கிடைக்கல. அவருக்கு ஒரு 18 வயசில் தான் உற்பத்தி ஆகும். 18 வயசுக்கு அப்புறம் 19-20 வயசில் அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். அப்போ ஏதோ ஒரு நடக்க போகுதுன்றது அந்த புள்ளிகள் குறிப்பிடும். அப்போ இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா, இந்த ரேகை ஆயில் ரேகைன்னு சொல்கிறோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஒருத்தருக்கு நல்லா தான் போயிடுச்சு லைஃப். அதில் கருப்பாக ஒரு புள்ளி, மிளகு அளவுக்கு ஒரு புள்ளி வருது. அந்த டயத்தில் வந்து மெதுவாக ஆரம்பிக்குது, அப்போதைக்கு சண்டை ஆரம்பிக்குது. இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ என்னன்னா, சிலது டெம்பரரியாக உற்பத்தி ஆகும். ஆனால் அதுவே மறைஞ்சிரும். பிரச்சனை இப்போ வந்து அந்த இடத்துல புள்ளி வந்துருச்சு, இப்போ டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அது மறையாது இல்லையா? வாழ்க்கை போல இனிமேல் பிரச்சனை தான் இல்லைங்களா? ஒருவேளை சண்டை வந்து பிரிகிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு சேர்றாங்கன்னா அது மறைஞ்சு கூட போயிடும். சரிங்களா? அப்போ இந்த விரலில் புள்ளி வருது, காதல் சம்பந்தமான விஷயம், ஏதாவது பிரச்சனை சொல்லலாம். இந்த விரலில் புள்ளி வந்துச்சுன்னா குழந்தை பிறக்கிறதுக்காக மருத்துவம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லைனா இவர் வந்து தேவையில்லாத உறவுகள் ஏதாச்சும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு, ஆனால் குழந்தைகள் நிறைய கருக்கலைப்பு ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த சனி விரலில் மச்சம் வந்துச்சுன்னா பூர்வீகத்துலேருந்து இவருக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது, இல்லைனா ஏதோ ஒரு மரபு ரீதியான மனநோயோ, இல்லைனா இந்த பில்லி சுனியை வைக்கிறது, மரபு நோய்கள், ஏதோ ஒரு நோய் இருக்குது, ஏதோ ஒரு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்த சொல்லுது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு கையில் இங்கே புள்ளி இருந்துச்சு, கேட்குறவங்க வீட்டில் யாராச்சும் மனநலம் பாதிக்கும், எங்கள் அக்கா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விரலில் புள்ளி இருக்கவங்க கேட்டால் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எந்தெந்த விரல்களில் அந்த விரலுக்கு நேராக கீழே புள்ளி இருக்கோ அந்த விரல்கள் குறிக்கக்கூடிய காரகங்கள் அடி வாங்க போகுதுன்னு அர்த்தம். அதே நேரம் பாசிட்டிவாகவும் மாறலாம். இந்த சூரிய விரலில் புள்ளி இருந்துச்சுன்னா நீங்கள் ஓன் பிஸ்னஸோ கவர்மெண்ட் ஜாபோ கிடைக்கலாம். இந்த குரு விரலில் புள்ளி இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய அட்வைசராக போகலாம். இந்த புதன் விரலில் புள்ளி இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய வாத்தியாராவோ இல்லைனா சொல்லிக் கொடுக்குறதோ மெடிக்கல் சம்மந்தமான ஒருத்தவங்க உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்கன்னு அர்த்தம். சுக்கர விரலில் புள்ளி இருக்குது, சுக்கர விரலில் சுற்றி புள்ளி இருக்குன்னா பணம் சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ எப்படி இப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமானால் நெகட்டிவ் பாசிட்டிவ் நடக்குது, அதே மாதிரி இந்த கைரேகையில் இருக்கக்கூடிய லைன்கள் பலமாச்சுன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டையும் நடத்தும். அப்போ உங்களுக்கு ஜாதகம் என்பது உங்களுடைய பிறந்த தேதியை போட்டு, சிலர் வந்து நான் பிறந்ததை தப்பாக குறிச்சிட்டாங்க, டைம் தப்பாயிருச்சு, லக்கணம் தப்பாயிடுச்சுன்னா இப்போ நிறைய போட்டிகள் ஜோசியருக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. ஓன் லக்கணம் தான் சரி, ஏன் லக்கணம் தான் சரின்னு. எதுவுமே சரியில்லடா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை தானே அப்படியே பார்த்தோன்னா அழகாக தெரிஞ்சிடலாம். அப்போ ஜோசியம் எப்படியோ ஜாதகம் எப்படியோ அதையே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறது கைரேகை. ஜோசியத்தில் காலங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிடலாம், ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம். இவருக்கு 500 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், 1000 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது கணிதங்கள் மாறாது. கைரேகை என்ன ஆகுதுன்னா மாறிக்கிட்டே இருக்குது. அதனால வந்து சில விஷயங்கள் இவருக்கு என்ன நடக்க போகுதுன்றது கொஞ்சம் முன்கூட்டி அனுமானிக்கிறது கஷ்டம். அது டவுட் இருக்கு. ஏன்னா கைரேகை மாறிட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா கைரேகை மாறும். அதை வச்சு தான் நம்ம பலன்களை ஆழமாகிறது நைஸ் ஆகுறதுங்கிறது அவருடைய கடின உழைப்பை வச்சு. சிலர் வந்து ஜிம்முக்கு ஒர்க் அவுட் போவாங்க, ரஃப் ஆயிரும் கை. ஜிம் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்க, ஐடியில் ஏதாச்சும் ஏசியில் ஒர்க் பண்ணுவாங்க, சாஃப்ட் ஆயிரும் கை. அந்த மாதிரி சாஃப்ட் ஆகுறது, ஹார்ட் ஆகுறது, ஆழமாகிறது கை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சில ரேகைகளே புதுசாக உற்பத்தி ஆகும் நிறைய பேருக்கு.
இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு இந்த ரேகை புதுசாக உற்பத்தி ஆகும், திடீர்னு மீடியாவில் ஃபேமஸ் ஆவார், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரேகை என்ன ஆயிரும், மறைஞ்சிரும், அப்படியே மீடியா வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருவார். நிறைய பேர் ஃபாரின் போவானுங்க, அப்படியே ஃபாரின்லேருந்து திரும்பி வந்து இங்கேயே ஓட்டுவாங்க. இது மாதிரி அந்தந்த ரேகைகள் உற்பத்தி ஆகும். சில புள்ளிகள் உற்பத்தி ஆகிற மாதிரி ரேகைகளும் உற்பத்தி ஆகும். அப்போ எதெல்லாம் ரேகைகள் உற்பத்தி ஆகுது அப்படி நீங்கள் என்னென்னா உங்கள் கையை ஒரு தடவை பார்த்துக்கணும். இதில் ஏதாச்சும் புதுமை ஏதாச்சும் மாறுது அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய சேஞ்சஸ். ஆமாம். இப்போ வந்து இந்த இந்த இடத்துல ஒரு கரும்புள்ளி இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி கரும்புள்ளி எங்கேயாச்சும் பார்த்தீங்க உங்கள் இதில் சந்திரனா உங்கள் அம்மாவுக்கு பெரிய ஏதோ ஒரு உடம்பு சம்மந்தமான பிரச்சனை ஆரம்பிக்க போகுது, இல்லைன்னா ஒரு பெரிய சர்ஜரி நடக்க போகுது. அப்போ ஒருத்தர் கேட்குற இந்த இடத்துல பெரிய புள்ளி இருந்துச்சு, சார் உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை கேட்குறேன், எங்கள் அம்மா 30 வருஷமாக மனநலம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ சிம்பிள், பார்த்தோன்னே அதுலையாச்சும் கணக்கு போடணும், இதில் கணக்கே போட தேவையில்லை. அப்போ கரும்புள்ளிகள் டிஃப்ரெண்ட்டு, நிறைய பேருக்கு கசகசன்னு அள்ளி கட்டி கோர்த்து விளக்கமாறு கட்டின மாதிரி இருக்கும் ரேகைகள்லாம். இந்த இடத்துல முடிச்சு போட்டு இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமான இந்த ரேகை மெயினான ரேகைங்க. எல்லாருக்குமே வந்து காசு பணம் இருந்தால் ஓகே, இன்னைக்கு இல்லாட்டினா என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, லவ் பண்ணுறாங்க ஒரு பையன் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்கிறாரு, நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன், இப்போ நல்லா ஆகிட்டேன்ல, அது மாதிரி அந்த பையனும் நல்லாயிடுவான். பணம் பொருளாதாரம் என்பது நிரந்தரம் இல்லை, ஆனால் அவனுடைய திருமண பந்தங்கள் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனம். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆனாலும் சரிங்க, வேலை கிடைச்சாலும் வேலை கிடைக்காட்டினாலும், நான் படித்தாலும் படிக்காட்டினாலும் சரிங்களா, இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் குடும்பம் நல்லா இருக்கணும், ஒரு மனிதனுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும். அப்படின்றப்ப இந்த ரேகையை மட்டும் நீங்கள் ஒரு கையை பிடுங்கணுன்னே பார்க்க வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு இந்த ரேகை. இதில் ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா நிறைய பேருக்கு குடும்பம் சரியில்லாமல் இருக்குது, இல்லைன்னா குழந்தைய நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குதுங்க. இந்த கை ரேகை அடிபட்டோம் பாதி தான் இருக்கும் நிறைய பேருக்கு ரேகை. அப்போ குழந்தை பிறகுல பஞ்சாயத்து ஆகுது, அதை புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ரேகைகளை மட்டும் பிடிச்சிட்டா போதும். இன்னும் இந்த ரேகைகளில் சின்ன சின்ன பிட்டு, இங்கே 2 ரேகை வந்தால் இப்படி, இங்கே 3 ரேகை வந்தால் இப்படி, இந்த முதல் அங்கலாசத்தில் வட்டம் இருந்தால் இப்படி, முதல் அங்கலாசத்தில் முக்கோணம் இருந்தால் அப்படின்றதெல்லாம் நிறைய டீட்டெயில் இருக்குது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு பேசிக்காக ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு, பேசிக்காக ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு உங்கள் கையை பார்த்து நீங்களே புரிஞ்சுக்க முடியும். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த ரேகையில் இதில் ஏதாச்சும் ரேகை புள்ளி அடிதிடி போட்டிருக்குன்னா அது என்னத்தை குறிக்கக்கூடிய ரேகைன்னு தெரிஞ்சுக்கணும். இது சனி. அப்போ சனி எதை குறிக்குது ஒரு ஜோசியத்தில்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், அப்போ இந்த அழகா ஒரு கோடு இருக்குது அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அழகாக போகும். இடையில அடி வாங்கியிருக்கு அப்படின்னா அடி வாங்கும், கோடே இல்லாட்டினா ரொம்ப சந்தோஷம், ஒன்றுமே இல்லாமல் பிளைனாக ஓடும், அவ்வளோதான். இந்த 3 கோடுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்புறம் இந்த இந்த ரேகை வந்து எம்மு மாதிரி இருக்கீங்களா பார்க்கறதுக்கு, இப்படி எம் மாதிரி இருந்தால் அதிர்ஷ்டம், இந்த இடத்துல சொல்லுவாங்க, இந்த இடத்துல இன்ட்டு வந்தா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. சில இடத்துல இந்த ரேகையும் இந்த ரேகையும் சேர்ந்து சிமிய ரேகைன்னு பேர். ரெண்டும் மடக்குனா ரெண்டா பிரிச்சா எப்படி இருக்கும், இங்கே ஒரு கோடு பெரிய கோடு இருக்கும், 2 ரேகையும் சேர்ந்து மேலே ஒரு பார்ட்டு கீழே ஒரு பார்ட்டு பிரிச்சு விட, இதுவே சிமிய ரேகைன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து சைமன் ரேகைன்னு சொல்கிறாங்க, சைமன் லைன். இது யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு ஒரு இடத்துல விவேக் சொல்கிற மாதிரி என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க, யாருமே வந்து எனக்கு ஆதரவே கொடுக்க மாட்டுறாங்க, சின்ன வயசுலேருந்தே தனிமையாகவே வளர்ந்துட்டேன், ஒரு லோன்லியாகவே இருக்கிறேன், இது மாதிரி மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய கேரக்டர் இந்த சிமிய ரேகை. சிலருக்கு இந்த இடத்துல இப்படி பிறந்த மாதிரி இருக்கும், சனி ரேகை போகும். அவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எங்கேயாச்சும் பிச்சை எடுத்தால் கூட பிச்சைக்கால தலைவராகிடுவார். ஏதாச்சும் ஒரு தலைவர் ரோல் கிடச்சிட்டே இருக்கும், ஒரு டீம் உடைய தலைவர் போஸ்ட் கிடச்சிட்டே இருக்கும், நல்லாவே ஜாலியாக இருக்கலாம். அப்போ இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் சின்ன சின்ன பிட்டுகள். அப்போ இதுக்கு இந்த இருதய ரேகைக்கு மேலே ஒரு ரேகை ஓடும், இந்த ரேகை தார ரேகைன்னு சொல்கிறாங்க, ஆனால் தாரத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த இடத்துல ஒரு ரேகை ஓடும், இந்த ரேகை வந்து பரிவர்த்தனைகளை குறிப்பிடுறது, காதல் விவகாரங்களை மாட்டிக்கிறது, இந்த மாதிரி ரேகைகளை குறிக்கிறது. இது மீதி இருக்கக்கூடிய ரேகைலாம் சிம்பிள். நீங்கள் இந்த ரேகைகளுடைய பிரான்ச் தான் என்ன ஆகுங்க, நான் சொல்லக்கூடிய அந்த 5-6 ரேகைகளுடைய பிரான்ச் தான் கோக்குமாக்கா ஓடி இருக்கும். இந்த விதிரேகை இப்படி வந்து நிற்கிது இல்லைங்களா, சில இந்த இடத்து வரைக்கும் ஓடி இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஓடிச்சுன்னா அது என்ன செய்யுதுன்னா சந்திரனுடைய ரேகை முக்கியத்துவம், அப்போ சந்திரன் பலமாகுதுன்னு அர்த்தம். சிலருக்கு இந்த இடத்துல இப்படி 2ஆ மடங்குற மாதிரி 3ஆ மடங்கிருக்கும், அப்போ இந்த இடத்துல ஒரு கோடு வந்து மடங்கிருக்கும். அப்போ அவங்களுக்கு சந்திரன் பலமாக இருக்குது. சந்திரன் பலமானால் நிறைய ஒருத்தவங்க கேட்குறேன், உங்களுக்கு சந்திரன் பலமாக இருக்குது உங்கள் ரேகைக்கு, நீங்கள் வந்து சந்திரன் சம்மந்தமான தொழில் ஃபாரின் எதுவும் போனாங்களா குடும்பத்தில், இல்லை பையன் வந்து மிலிட்ரியில் இருக்கிறாரு, அப்போ மிலிட்ரி வந்து சந்திரன். நீங்கள் என்ன கிச்சனில் இருக்கீங்களா அப்படின்னா, ஆமாம் நான் வந்து சமையல் தொழில் பண்ணுறேன், அப்போ சந்திரனுடைய அப்போ தொழில். அப்போ வந்து இதே இன்னொருத்தர் கேட்குறோம் சமையல் தொழில், இல்லை சார் நான் வந்து கேமராமேனாக இருக்கேங்கிறாரு, அப்போ சந்திரனுடைய தொழில்கள் செய்வாங்க. அப்போ இப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு நான் சொன்ன வீடியோவை மறுபடியும் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தடவை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இந்த கைரேகை சம்மந்தமாக இப்போ வியூவர்ஸுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டுக்கு வாங்க, கேட்டுகிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம தெளிவாக ஜாதகம் தெரியாதவங்களுக்கு கூட இது புரியுற மாதிரி இருக்குது. இதில் ஒரே ஒரு கேள்வி சார், இப்போது லேடிஸ்க்கு வந்து ஒரு கை பார்க்கணும், ஜென்ஸ்க்கு ஒரு கை பார்க்கணும் அப்படின்ற, ஆமாம், லேடிஸ்க்கு இடது கையும் ஆண்களுக்கு வலது கைன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் 2 கையும் பார்க்கணும். அது எதுக்குன்னா வந்து ஒரு காலத்தில் வந்து லேடிஸ் இங்கே தான் இருப்பாங்க, ஆண்கள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வலது கையில் ஒர்க் பண்ணுவாங்க,
பெண்கள் இடது கையில் இருக்கும். அப்படின்னா அவங்க வந்து பொறுப்பு எடுப்பாங்க, இவர் வந்து பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கொண்டு வராங்க. ஓகே. ஆனால் சில கைகளை பார்க்குறப்ப அவங்களுடைய வாழ்க்கையில் தெரியாத பல தகவல்கள் ஆண்களுக்கு இடது கையில் தெரியுது, தெரியும். ஓகே. பெண்களுக்கு வலது கையில் சூப்பராக தெரியுது. அதனால சிச்சுவேஷன் பேஸ்டாக அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ கன்வேயர் ஒர்க் இருக்குங்க. இப்போ ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுது. இப்போ அந்த பொண்ணு வந்து இந்த பக்கமாக ஒர்க் பண்ணுது, லெஃப்ட் சைடு ஒர்க்லாம் மாட்டுது, லெஃப்ட் சைடு டோர் ஒர்க் மாட்டுதுன்னு வச்சுங்களேன். எல்லாமே இந்த கை தான் ஒர்க் இருக்கும். அப்போ இந்த கை தான் வந்து அந்த பிள்ளைக்கு நல்லா பவராக இருக்கும். இந்த கையில் வந்து ரேகைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் தெரியாமல் இருக்கலாம். ஒர்க் பண்ணும்பொழுது ரேகைகள் வந்து மடிஞ்சு உங்களுக்கு அது ஒரு ரஃப் ஆகும்போது அந்த ரேகை நம்ம நல்லா தெரியும். அப்போ எந்த கையில் நல்லா தெரியும் அப்படின்றப்ப அவங்களோட ஒர்க்கை வச்சு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அப்படிலாம் இல்லைங்க. 2 கையும் வாங்கி பார்க்கணும். இதில் இல்லாத இதில் இல்லாததில் இதில் இருக்கும். நிறைய பேருக்கு 2 கையிலுமே வந்து ஒவ்வொரு தகவலை சொல்லும். இதில் அம்மா பிரச்சனை சொல்லும், இதில் குடும்ப பிரச்சனை சொல்லும். 2மே இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. நம்ம கிராஸ் செக்கும் பண்ணிக்கலாம். எல்லாமே அப்படி தான். இப்போ எல்லாத்துக்கும் எல்லா கையும் பார்க்கணும். எப்படி ஜோசியத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதே மாதிரி இதுலையும் சின்ன பிள்ளைகளுக்கு பார்க்கக்கூடாது. அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு, அம்மா எந்த வயதுலேருந்து நம்ம பார்க்கலாம். அதான் சின்ன பிள்ளைன்றப்ப அவங்களுக்கு தேவை இருந்தா. என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் எந்த வயசு வச்சுருக்கீங்கன்னா, இல்லைங்க சார் இப்போ உங்கள் பையன் 12 வயசு ஆகுது, அடுத்த வருஷம் கலெக்டருக்கு சேர போகிறானா? இல்லை, அவன் எப்போ எல்லார மாதிரியும் இல்லாமல் வேறு மாதிரி போவான்னா அவனுடைய 12th முடிச்சதுக்கப்புறமா தான். 12th வரைக்கும் உங்கள் பையன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க, 12th முடிக்கிற வரைக்கும் அதை தானே பிடிக்க வைக்க முடியும். அப்போ எப்போ எல்லா குழந்தைகள் மாதிரி உங்கள் குழந்தை வளரும்ன்ற அடிப்படை இருக்கும், அது வரைக்கும் நீங்கள் ஜாதகம் தொட தேவையில்லை. நீங்கள் எப்போ அந்த ட்ராக் மாதிரி உங்களுக்கும் தனித்துவமாக உங்கள் பையன் மட்டும் வேறு மாதிரி படிக்க போகிறான், பொண்ணு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும் நீங்கள் ஜாதகத்தை தொடலாம். அது வரைக்கும் உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனை இல்லாத வரைக்கும் ஜாதகத்தை தொடவே தேவையில்லை. அதேமாதிரி கைரேகையும் பார்க்க தேவையில்லை. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கையில் வரக்கூடிய புள்ளிகளை வச்சுட்டு பயப்படாதீங்க. ஏன்னா அது போய் எதையாச்சும் ஒன்று குத்தும், கலதும், புண்ணாகும் அப்படிலாம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கும், பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரேகையில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு அரிப்பு வரும், இந்த ரேகையில் அரிப்பு வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த இடத்துல மனோதிடம் அவங்களுக்கு ஆட்டிடியூட் இல்லாத ஆளுன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் நம்ம வச்சுட்டு சொல்லலாம். அப்போ கைரேகை என்பது உங்களுடைய வாழ்க்கையை விளக்குவது. இதில் ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள். அப்போ ஒரு ஜாதத்தை பார்ப்பது போல கைரேகையும் உதவுகிறது. ஆனால் கைரேகை சாஸ்திரம் என்பது ஹஸ்த சாஸ்திரம், ஜோதிடம் என்பது ஜோதிஷ சாஸ்திரம், 2 வேறு வேறு. இதுக்கும் இந்த கைரேகை பார்க்கக்கூடிய ஜீவனாடின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கட்ட விரல், அதுக்கும் தொடர்பு இல்லை. கைக்குள்ள உலகம்னு மொபைல் ஃபோனை சொல்கிற மாதிரி கைரேகையில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த எபிசோட் ஆஸ் யூஷுவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். நன்றி, வணக்கம்.